இது வந்து 4 பேருக்கு சாதம், 2 கப் அரிசி, 6 கப்பு ஜலம் வச்சு 4 சவுண்டு சாதம் விட்டுருக்கேன். ஏன்னா நாங்கள்லாம் சாப்பிட்றவளுக்கு இந்த அளவுக்கு குழவா வந்துடுறவளுக்கு இந்த 2 சவுண்டு விட்டால் இது இன்றைக்கி உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு சாம்பார் 4 பேருக்கு வச்சுருக்கேன். இவ்வளோ புளி 50 கிராம் குறைச்சலாம், அவ்வளோ புளி ஒரு 100 கிராம் குறைச்சலாம் துவரம் பருப்பு போட்டு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துட்டு தேவையான நம்ம வீட்டுக்கு தேவையான உப்பு காரப்பொடி போட்டு கலந்து கரைச்சி வச்சுக்க வேண்டியது. கடுகு, வெந்தயம், பாதி மிளகா வத்தல், துளி பெருங்காயம் போட்டு தாளிக்க வேண்டியது. வெங்காயத்தை போட்டு முக்கால் வதக்கல் ஆனோன்னா முருங்கைக்காய் போட வேண்டியது. முருங்கைக்காயும் நல்லா வதக்கிறதுக்கு அப்புறமா அந்த புளி ஜலத்தையும் தூக்கி கொட்டி நல்லா கொதிச்சோடனே வெந்த பருப்பை கரைச்சி அதில் ஊற்றி இறக்க வேண்டியது சாம்பார். இது கோவக்காய் கறி. கோவக்காயை வெறுமனை வேக வச்சு கோவக்காய் கறி. இது வந்து கோவக்காய் கறியை வேக வச்சு உப்பு பஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளித்து கொட்டி கோவக்காயை போட்டு நல்லா வதக்கி கொத்தமல்லி அரைப்பொடி போடுறதுக்கு கொத்தமல்லி அரை 2 கடலைப்பருப்பு, 2 மிளகா வத்தல், துளி பெருங்காயம், 2 கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வறுத்துண்டு கோவக்காய் கறி நல்லா வெந்தோடனே அந்த கோவக்காய் கறியை போட்டு விரட்டி எடுத்தோம்னா வெங்காயம் தக்காளி எதுவும் கிடையாது. நல்லாயிருக்கும். அந்த கறி சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம், வேறுவனை தொட்டுன்னு சாப்பிட்லாம். இது கோவக்காய் கறி இன்னைய சமையல். எல்லோரும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஆதரவு கொடுங்க.